நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தொடலாம் உந்தன் சிறகு. ஆமாங்க, நட்பை பற்றி தான் கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் மற்ற உறவை ரீப்ளேஸ் பண்ணாது என்னை பொறுத்த வரைக்கும். நட்பு அப்படின்ற ஒரு விஷயம், நண்பனோ தோழியோ, இவங்க தான் சம்டைம்ஸ் உங்களுக்கு பிரதர்ஹுட் சிஸ்டர்ஹுட்டாக இருக்கலாம், உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம். எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய ஃபேமிலிக்குள்ளேயோ ஹஸ்பண்ட்டையோ இல்லை அப்பா அம்மாட்டையோ கூட பிறந்தவங்ககிட்டையோ ஷேர் பண்ணாத பல விஷயங்கள் நம்ம யார்கிட்ட ஷேர் பண்ணுவோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்க நட்பு தான். இப்போ நட்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் படிக்கிறது, காலேஜ் படிக்கிறது, அப்புறம் ஒர்க் பண்ணுற இடம், அப்புறம் மேரேஜு, இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்குது. பட் எந்த நட்பு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நட்புன்றப்ப துரோகம் அப்படின்ற ஒரு வார்த்தை போகும். நிறைய இடத்துல துரோகம் யார் பண்ணுவான்னா நம்மகிட்ட க்ளோஸாக இருக்கவங்க தான் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் நிறையா பேர்த்துக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கூட பழகிட்டே துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் 1 2 இல்லை 3 லக்கிலி அதுக்கு மேலேயோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்காவா அம்மாவா அண்ணனா ஒரு எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடிய, உங்களுக்கு கைட் பண்ணக்கூடிய, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நட்பு இருந்துச்சுன்னா அதை விட வாழ்க்கையில் பெரிய கிஃப்ட் எதுவுமே இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.